அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி. ஒரு பாடலில் வள்ளலார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தூக்கம் தொலைத்தான் என்று ஊதூது சங்கே அப்படின்னு சொல்கிறார். பெருமாள் கையில் ஒரு பக்கம் சங்கு இருக்கும், ஒரு பக்கம் சக்கரம் இருக்கும். சக்கரம் என்பது இயக்கம், சங்கு என்பது நாதம். நாதம் விந்து, விந்துனாலே இயக்கம்தான். ஒரு பக்கம் நாதம், இன்னொரு பக்கம் விந்து. சக்கரம் வந்து இயங்கிக் கொண்டே இருக்கின்ற ஒன்று. அந்த சக்கரம், பெருமாள் கையில் இருக்கிற சக்கரம் சும்மா இருக்காது, அது சுழன்று கொண்டே இருக்கும். இந்த பூமி அதே போல தான். பூமி, நட்சத்திரங்கள் இவை எல்லாம் வந்து இயக்கத்தில் தான் இருக்குது. இயக்கத்தில் இருந்தால் மட்டுமே அவை இறைநிலையோடு இருக்க முடியும். இறைநிலை என்பது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இருப்பது தான் இறைநிலை. எதோடு இருப்பது? இயக்கத்தோடு இருப்பது. ஒரு சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் இது. இயக்கம் இன்றி, இயக்கம் இல்லையானால் இறைநிலை இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நம்ம எதை நோக்கி இயக்கத்தை வளர்ப்பதற்காக நம்ம போகின்றோமா, அல்லது இயக்கத்தை தொலைப்பதற்காக நம்ம வாழ்வு அமைக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தானா, பிறவிலேயும் நம்முடைய உடல் அமைப்பு எல்லாமே இயக்கத்தை வளர்ப்பதற்காகவே அமைக்கப்பட்டு இருக்கிறது. ஏனென்றால் இந்த பிறவி வந்து தோன்றியது இறைநிலையிலிருந்து வந்தது. அப்புறம் வந்த இந்த குழந்தையுடைய இறை இயக்கம் அப்படியே இயக்கத்தை குறைத்து கொண்டே நாம் போய் கடைசியில் முற்றிலுமாக இயக்கத்தை தொலைத்து விட்டு எங்கே போயிடுறான்? நெருப்புக்கு பலியாயிடுறான். அப்போ இயக்கத்தை தொலைத்த இந்த நிலை தான் இப்போது மனிதனுடைய நிலையாக இருக்கிறது. என்ன இப்படி சொல்கிறீங்க? எல்லாம் வந்து அது பண்ணணும், இது பண்ணணும், இது பண்ணணும், அது பண்ணணும் அப்படின்னு எல்லாம் வந்து
உலகமே பரபரப்பாக இருக்குது, பரபரப்பு தான் இருக்கும். ஆனால் அது இயக்கத்தை பெருக்கும் வழியில் எதுவுமே இருக்காது. அதை புரிஞ்சுக்கணும். உலகம் பரபரப்புக்கும் இயக்கம் பெருக்கத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அது சீரான ஒரு இயக்கத்துக்கு எதிராகவே எல்லாம் அமைஞ்சிருக்கு. எல்லாமே நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலுமே இயக்கம் ஒரு வழியில் போச்சுன்னா, இந்த பரபரப்பு என்ற ஒரு செயல்பாடு அந்த இயக்கத்தை தடைப்படுத்துகின்ற ஒரு தேவையற்ற தடையாக இருக்கிறது, பிரேக் போடுது. எந்த வேலையும் பாருங்க, உடல் இயக்கத்தை வளர்க்காத ஒன்று, உடல் இயக்கத்தை பெருக்காத ஒன்று, எல்லாமே தடைகள் தான். பரபரப்பாக போய் கடைசியில் என்ன பண்ணுறாங்க, பரபரப்பாக இருந்துட்டு எங்கப்பா வேலை 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 அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன பண்ணுறாங்க, சோர்ந்து போய் படுத்துடுறாங்க, பெட்டில் படுத்துடுறாங்க. இல்லை அமைதியாக ஒரு இடத்துல உட்கார வேண்டிய சூழ்நிலை. இயக்கம் வேறு, பரபரப்பு வேறு. இந்த பரபரப்பு தான், இந்த பரபரப்பை கொடுப்பது நம்முடைய நினைவக சிந்தனைகள். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இயக்கம் உண்மையான இயக்கம் எங்கே இருக்கிறது என்பதை கண்டு அந்த இயக்கத்தை எல்லா செயல்களிலும் நம்ம இணைக்கணும், பொருத்தணும். பொருத்தி வாழ்கின்ற பொழுது இந்த பரபரப்பெல்லாம் உண்மையான ஒரு இயக்கமாக மாறிடும். இப்போ சுத்தமான ஒரு இயக்கம் நம்முடைய இதய துடிப்பு. அந்த இதய துடிப்பை, அந்த இயக்கத்தை தடை பண்ணுவதற்கு எவ்வளவு தீவிரமாக இந்த நினைவகம் தன்னுடைய பரபரப்பான செயல்களை செய்து கொண்டிருக்கிறது என்பது கொஞ்சம் கவனித்தாதான் தெரியும். இந்த இயக்கத்தோடு ஒன்றி போவதற்கு தான் நம்ம சொன்ன இந்த துடிப்பு. நம்முடைய உடல் இயக்கம் ஒரு உண்மையான உயிர் இயக்கமாக இருக்கிறது. அதோடு ஒத்துப்போகாத இந்த நினைவக பரபரப்பு செயல்கள் எல்லாம் இதய திசுக்களை எல்லாம் பாழ்படுத்துகிறது. இப்போ இதே துடிப்பு நாலு ஸ்டேஜ் இருக்குது. ஒன்று, இங்கே புருவ மத்தியிலே ஒரு துடிப்பை ஏற்படுத்துகிறது. இந்த துடிப்பு சரி கேட்கு. வாய்ஸ் கொஞ்சம் டிடெக்ட் ஆனது ஆன் ஆகுது. வாய்ஸ் கொஞ்சம் லெவல் அதிகமாக இருந்தால் தான் ஆன் ஆகுது. அப்படியா? சரி சரி. வேணாம்மா, வேலை செய்யலையா?
இந்த துடிப்பு என்பது ஒரு இயக்கம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயக்கம் என்பது வேறு, நினைவகத்தினுடைய செயல்பாடு என்பது வேறு. நினைவகத்தினுடைய ஒவ்வொரு செயல்பாடும் இயக்கம் என்ற ஒன்றுக்கு எதிராக வேலை செய்யுது. வேலை வேற, இயக்கம் வேறு. இயக்கம் என்பது இறைநிலையோடு இணைந்த ஒன்று. இந்த இயக்கத்தை பிடித்து வேலையை செய்யணும். அப்போ அந்த வேலை இயக்கத்துக்கு முரணாக இருக்காது, இயக்கத்துக்கு ஆதரவாக இருந்து அந்த வேலை ரொம்ப அற்புதமாக செயல்படும். அப்போ இந்த துடிப்பு என்பது ஒரு அடிப்படையான ஒரு இயக்கம். இந்த இயக்கம் நம்முடைய உடல் இயக்கத்தோடு இணைந்து செயலாற்றக்கூடியது. இது நல்ல ஆரம்பத்தில் இந்த இயக்கத்தை, துடிப்புன்ற இயக்கத்தை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். வேலை வேறு, இயக்கம் வேறு என்பதை மறக்கக்கூடாது. இயக்கம் என்பது இறைநிலையோடு பொருந்தக்கூடியது. இறை இயக்கம் என்பது ஒரு பிரிக்க முடியாத ஒன்று. இந்த இதய துடிப்பு என்பது ஒரு இயக்கம். அது இறையோடு, இறைநிலையோடு பொருந்தி இருப்பது. அதே போல தான் இந்த துடிப்பு. எதுவுமே ஆரம்ப கட்டமே கடைசி வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. ஒன்றை இயக்கிவிட்டால் அந்த இயக்கத்தை வைத்துக்கொண்டு மேல் இயக்கம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக இயக்கத்தோடு போகணுமே தவிர, எந்த ஒன்றை இயக்கியதோ அதையே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. இப்போ போன உடனே இங்கே ஒரு இயக்கம் வந்துடுது. கண்கள் பார்வை நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயக்கம் கிடையாது, அது செயல். இந்த செயல் நம்முடைய உடல் இயக்கத்துக்கு புறம்பாக தான் வேலை செய்யுது. அதனால் மெயினாக முக்கியமாக இந்த கண்கள் புற இயக்கத்துக்கு, இது அக இயக்கத்துக்கு புறம்பாக வேலை செய்யுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ அந்த இடத்துல இந்த ஹம்மிங் சவுண்டு, இப்போ கை எடுத்துடுறோம். இது இங்கே இந்த இடத்துல ஒரு இயக்கத்தை உருவாக்கிச்சு. அந்த இயக்கம் துடிப்பாக இருக்கிறது. இப்போ நம்ம கையை இப்போ எடுத்துடுறோம். இப்போ இந்த அடுத்தபடியாக அந்த இயக்கத்தை பிடித்து கொண்டு அந்த இயக்கத்தை நம்ம
சுவாசத்தை வைத்துக்கொண்டு அந்த இயக்கத்தை நம்ம நடத்தணும். ஒரு இயக்கம் அகத்திலே இதய துடிப்பாக இருந்தால் புறத்திலே என்ன எது இயக்கமாக இருக்கிறது? அகத்திலே இதயம் இயக்கமாக இருக்கிறது, இருந்து வேலை செய்யுது. புறத்தில் எது இயக்கமாக இருக்கிறது? சுவாசம், மறந்துடக்கூடாது. ஆனால் அந்த சுவாசம் இயக்கமாக இருப்பதை முதல்ல நினைவகம் தடை பண்ண பார்க்குது. முதல்ல இந்த நினைவகத்தினுடைய எண்ண ஆதிக்கங்கள் இந்த சுவாசத்தை தடை பண்ண பார்க்கிறது. உடம்பு இறைநிலையோடு இந்த பக்கம் போகணும்னு பார்க்குறப்ப நினைவக ஆதிக்கங்கள் அதை இந்த பக்கம் இழுக்குது. அதனால் அங்கே ஒரு முரண்பாடு வந்து இழுப்பறி நடக்கிறது. இயக்கத்துக்கு எதிரான ஒரு செயல்பாடு இங்கே நடக்குது. இப்போ இந்த முரணான செயல்பாட்டினை அந்த இயக்கத்தோடு ஒத்ததாக நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். எல்லா செயல்களும் பாருங்கள், இந்த உடல் இயக்கத்துக்கு முரணான செயல்பாடு தான் நினைவகத்தால் நடைபெறுது. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஹம்மிங் சவுண்டு, அந்த துடிப்பு சுவாசத்தாலேயே நம்ம கொண்டு வரணும். இந்த சுவாசத்தால் கொண்டு வரப்போ என்ன நடக்குது? சுவாசமும் நினைவகமும் உள்ள தொடர்பு, இந்த சுவாசகம் நினைவகத்துக்கு அடிமையாக இருக்கின்ற அந்த தொடர்பு மெல்ல அறுபடுது, விளைகிறது. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ மெல்ல இந்த சவுண்டு, ஹம்மிங் சவுண்டு மெல்ல அப்படியே மெல்ல குறைச்சிக்கிட்டு இருக்கிறப்ப வெளிவிடுகின்ற சுவாசம் சூரியகலை. அந்த சுவாசம் என்ன? இயக்கத்தோடு உடையது. சந்திரகலை என்பது நினைவக செயல்பாடோடு உடையது. இப்போ நம்ம வெளிவிடுகின்ற சுவாசத்தில் உள்ள மறைந்திருக்கின்ற இயக்கத்தை நம்ம பிடிக்கணும். மெல்ல இங்கே இருக்கின்ற அடிநாக்கில் இருக்கின்ற அதிர்வுகளை மெல்ல இந்த ஞான முடிச்சு என்று சொல்வார்கள் இதனை, இந்த முடிச்சை அங்கே மெல்ல கொண்டு போயிடணும். ஏனென்றால் ஒவ்வொரு சுவாசத்தினுடைய காற்றும் இந்த ஞான முடிச்சு என்று சொல்லக்கூடிய இதன் வழியாகத்தான் கடந்து போகின்ற பொழுது மெதுவாக இந்த சுவாசத்தினுடைய போக்கு அந்த ஞான முடிச்சு என்ற வீணையில் உள்ள அந்த கம்பி, இந்த சுரம் கொடுக்கின்ற அந்த கம்பி அசைத்து கொண்டு போகணும்.
வெடிவிடுகின்ற மூச்சு. அப்புறம் மெல்ல உள்வாங்குகின்ற மூச்சு. இப்போ அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா, இந்த ஞான முடிச்சில் இருக்கின்ற வீணை அதுவாகவே அதிர ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் கொஞ்சம் அதை தூண்டி விடணும். அப்படி அதுவாகவே அந்த வீணை அதுவாகவே இசைக்க ஆரம்பித்தால் அது பேர் என்ன? இயக்கம். ஒன்றின் துணையோடு இயங்கினால் அது வேலை. நினைவகத்தினுடைய துணையோடு ஒன்று செய்தால் அது பேர் வேலை. அந்த ஒன்று ஒழுங்காக இல்லைன்னா நம்ம செய்கிற வேலையில் முரண்பாடாக இருக்கும். இப்போ தனி இயக்கமாக இந்த வீணை இயங்குது. சும்மா உங்களுக்கு காமிக்கிறேன், அவ்வளோதான். இப்போ இந்த துடிப்பு இங்கே தொடங்கிய இந்த துடிப்பு இந்த ஞான வீணையினுடையிலிருந்து எழும்புகின்ற இந்த துடிப்பு உடம்பு ஃபுல்லாக போகும். பயிற்சியினுடைய ரொம்ப ஆழமான தீவிர பயிற்சியினால் எல்லாம் போகும். அப்போ உடலுடைய செயல்கள் எல்லாம் மெல்ல இயக்கமாக மாறிடும். இது கொஞ்சம் ஆரம்பத்தில் புரியாதது தான். இப்போ உடல் செயல்கள் அதுவாக எண்ணங்கள் எப்படியெல்லாம் நம்மளை ஆட்டி படைக்குதோ அதன் பிரகாரம்தான் உடம்பு வேலை செய்யுது. கண்கள் இமைக்குது, காதுகள் கேட்குறது. இயக்கத்தில் ஒரு பூரண இறையோடு கட்டுப்பாடு இருக்கும். செயல்களில் கட்டுப்பாடு இருக்காது. கைவசம் ஆகாதது செயல், கைவசம் ஆனது இயக்கம். வேலையில் ஒரு செயலில் இயக்கம் மறைந்திருக்கும். அந்த இயக்கம் ஒன்றினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயக்கம் ஒன்றினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தால் அது பேர் செயல். தனி இயக்கமாக இருந்தால் அது இறை செயல். இறைவகம் இறைநிலை இறைவனுடைய இது நினைவகத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தால் செயல். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும். ஒரு இயக்கம் நினைவகத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தால் அது செயல். என் செயலாவது யாதொன்றும் இல்லை.
அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இயக்கத்தில் உள்ள ஆதிக்கத்தை விடுவித்து கொண்டால் அது இயக்கமாக இருக்கிறது. அப்பொழுது எல்லாம் உன் செயல் என்று உணரப்பெற்றேன். எல்லாமே உன்னுடைய செயல்தான். எப்போ ஒரு இயக்கத்தில் ஆதிக்கம் செலுத்துகின்ற நினைவகத்தை பிரித்து விட்டால் அது தனி இயக்கமாக மாறி அது இறை இயக்கமாக மாறிவிடுகிறது. அந்த இயக்கம்தான் இறைநிலை. நல்லா புரிஞ்சுக்கணும். இயக்கம் வேறு செயல் வேறு என்ற ஒன்றை நன்றாக புரிஞ்சுக்கணும். நம்ம நடக்கிறது செய்கிறது இவையெல்லாம் செயலாகத்தான் இருக்கிறதே தவிர அது இயக்கமாக இருப்பதில்லை. இப்போ அந்த துடிப்போடு ஒரு செயலை செய்ய முடியுமா? ஒரு செயலை செய்ய முடியுமா? அப்படி அப்படி துடிப்போடு நல்ல துடிப்பை உருவாக்கணும். அப்புறம் ஒரு செயலை செய்கின்ற பொழுது அந்த துடிப்பு என்ன பண்ணும் அப்படின்னா, செயலில் இருக்கிற நினைவகத்தின் கட்டுப்பாட்டை விலக்கிவிடும். துடிப்போடு செய்கின்ற ஒவ்வொரு செயலும் அதனுடைய பேர் மாறிடும். என்ன மாறிடும்? இயக்கமாக மாறிடும். இது செயலுக்கும் இயக்கத்துக்கும் வித்தியாசம் தெரியாது. இந்த செல்ஃபோனை தூக்குறப்போ இதில் அந்த துடிப்போடு இருக்கின்ற பொழுது நினைவகத்தினுடைய ஆதிக்கம் அகற்றப்பட்டு இறைநிலை அங்கே பொருந்துகிறது. துடிப்பு என்பது நினைவகத்தினுடைய ஆதிக்கத்தை அகற்றும் ஒரு அற்புதமான உளவு. செய்ய முடியும். பயங்கர வெடி சத்தம் கேட்குது. அந்த வெடி சத்தம் அந்த சத்தம் அடங்குறதுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் ஆகுது. அந்த 30 செகண்ட்ஸில் 30 வினாடிகளில் இதயம் தன்னுடைய இயக்கத்தை நிறுத்தினா என்ன ஆகிறது? போச்சு. 30 நிமிடம் 30 வினாடிகள் 30 நிமிடம் கூட கிடையாது, 30 வினாடிகள் இதயம் வேலை செய்யாமல் இருந்தாலே போதும். பிளட்டு கிளாட் ஆயிரும். எங்கேயாவது ஒரு இடத்துல பிளட்டுக்கு இயக்கம் இல்லைன்னா ஒரு இடத்துல தங்கி உறைஞ்சி போயிடும். எவ்வளவு ஒரு அற்புதமான படைப்பு! இந்த இடத்துல ரத்தம் உறைஞ்சி போச்சுன்னா உறைஞ்சி போன ரத்தம் அகற்றுவதற்கு வழி இல்லை. அப்புறம் இந்த இடத்துல உறைஞ்சி போச்சுன்னா இந்த இடத்த எடுத்துடணும். வேறு வழி இல்லை. அதெல்லாம் ஏற்படாத வண்ணம் இரத்தத்தில் இயக்கம் கலந்து ஒரு வினாடி கூட பிரிந்து இருக்காமல் இந்த இதயம் பார்த்து கொள்கிறது. பம்ப் பண்ணுற வேலை மாத்திரம் கிடையாது இதயத்துக்கு, இரத்தத்தை அதோடு இயக்கத்தையும் கலந்து கொடுக்குது, இறைநிலையையும் கலந்து இந்த இரத்தத்துக்கு கொடுக்குது.
அதனால தான் இந்த உடம்புல எந்த பகுதிகளும் அழுகாமல் அவை பசுமையாக இருக்கிறது. தூக்கத்தில் கூட சரிதான். அந்த இதயம் இரத்த ஓட்டத்தோடு இயக்கத்தையும் கொடுக்கிறது. இரத்த ஓட்டம் கொடுக்காமல் வெறும் இயக்கத்தை மாத்திரம் கொடுக்குற ஒரு ஸ்டேஜ் ஒன்று வரும். வெறும் இயக்கம், அதுதான் ஜீவசமாதி. ஜீவசமாதியில் என்ன நடக்கும்? ரத்தம், இதயம் துடிக்காது. இதயம் துடிக்காமல், பம்ப் பண்ணாமல், ரத்தத்தை பம்ப் பண்ணாமல் அந்த இதயத்துக்கு இயக்கத்தை மாத்திரம் கொடுத்து கொண்டே இருக்கும். அது ஜீவசமாதியினுடைய ரகசியம் இதுதான். ஜீவசமாதியில் இருக்கிற உடம்பு அழுகாமல் அப்படியே 2000 வருடங்கள் 3000 வருடங்கள் இருக்கும். இப்போ இந்த உடம்பு ஒரு புனிதமான காரியத்தை கரையேற முடியாமல் தவித்து கொண்டு இருக்கின்ற நேரத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க? இன்னும் 2000 வருடங்கள் இருந்தால் தான் முடியும்னு ஜட்ஜ் பண்ணுறப்ப இந்த உடம்பை அவர்கள் ஜீவசமாதி நிலைக்கு கொண்டு வந்துடுவாங்க. இதய ஓட்டத்துக்கு பதிலாக இதய இயக்கத்தை ரத்தம் உடம்பு ஃபுல்லாக பரவ செஞ்சிடுவாங்க. ரத்தம் ஓட்டம் ஓடணும்னு அவசியம் இல்லை, அதன் வழியாக இயக்கம் போய்கிட்டு இருக்கும். ரத்தம் அப்படியே தான் இருக்கும், ஓடாமல் செய்யாமல் அப்படியே தான் இருக்கும். ஒரு ஜீவசமாதி அடைந்தவர்களுடைய உடம்பில் இரத்த ஓட்டம் இருக்காது, ஆனால் அந்த இரத்தத்தின் வழியாக இயக்கம் போய்கொண்டே இருக்கும், இயங்கிக் கொண்டே இருக்கும். அதனால் அவங்க உடம்பு எப்பவுமே ஒரு கதகதப்பு. மின்சாரம் வயரில் அது மின்சார வயரில் ஏதாவது செயல்பாடு ஏதாவது தெரியுது, ஆனால் அதுக்குள்ளே ஒரு இயக்கம் போய்கொண்டே இருக்கிறது. கம்பி அது பாட்டு தான் தெரியும், அதுக்குள்ளே ஒரு இயக்கம் போய்கொண்டே இருக்கும். அதுபோல் இந்த உடம்பு மின் உடம்பாக மாறுகிறது. அப்படி மின் உடம்பாக மாறி இதயம் இரத்த ஓட்டத்தை கொடுக்காமல் இயக்கத்தை கொடுக்கின்ற ஒன்றாக மாறிவிடும். அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருமா? இதயம் பலவீனமாகுமா? கடைசியில் இதயம் நின்று தானே மரணம் வருது. அப்போ அந்த மரணம் தவிர்க்கப்படுது. மரணம் தவிர்க்கப்பட்டால் மரணமில்லா வாழ்வு. ஜீவசமாதியில் மரணமில்லா வாழ்வு. ஆனால் இயக்கமான அந்த உடம்பிலிருந்து இயக்கத்தின் துணையோடு செயலாக மாற்ற தவறிவிட்டார்கள். இந்த பாடி, அந்த உடம்பு உலகத்தில் இயங்குமா, செயல்படுமா? செயல்படாது. அப்படியே அதுக்குள்ளே இருப்பாங்க. இருந்து அவங்க வேறு மாதிரியாக செயல்படுவார்கள். அது நம்ம பிறகு பார்க்கலாம். இப்போ நம்ம செயல் செஞ்சிட்டு இருக்கோம். கை ஆட்டுறது, காலை ஆட்டுறது எல்லாமே
கையை ஆட்டணும்னு நினச்சா நினைவகத்தினுடைய செயல்பாட்டில் தான் கையை ஆட்டுறோம். அதோடு துடிப்போடு செய்கின்ற பொழுது அது இயக்கமாகிறது. இந்த சப்ஜெக்டு கொஞ்சம் கடினமான சப்ஜெக்டு. உலகத்தில் செயலுக்கும் இயக்கத்துக்கும் வித்தியாசத்தை இது வரைக்கும் சொல்லி கொடுக்கல. அது தமிழ் மொழியில் தான் அந்த இயக்கம் என்ற ஒன்று தமிழ் மொழியில் மாத்திரம்தான் இருக்குது. வேறு எந்த மொழியிலையும் வேலையையும் இயக்கத்தையும் ஒன்றாகவே பாவிக்கக்கூடிய சொற்கள் தான் இருக்குது. ஆதி தமிழ் நெறியில் இயக்கம் வேலை என்ற 2 பிரிவுகள் இருந்தது. இப்போ இந்த துடிப்பு செயலோடு இணைகின்ற பொழுது அதை இயக்கமாக்கிறது, இயக்கமாக மாற்றுகிறது. இதில் புரியுதா? கொஞ்சம் சந்தேகம் இருந்தால் கேளுங்க. ஒரு செயலை இயக்கமாக மாற்றுகின்ற பொழுது அந்த செயலோடு இறைநிலையை நாம் இணைக்கின்றோம். அந்த செயல் இயக்கமாக மாறுகிறது. அந்த இயக்கத்தை தடை பண்ண இந்த நினைவகத்துக்கு அதிகாரம் இல்லை. இப்போ எல்லா உடலில் இருக்கிற ஒட்டுமொத்த செயலை இந்த உடம்பு செய்ய விடாமல் நினைவகம் நிறுத்த முடியும். தூக்கத்தில் அது நிறுத்துறது, எந்த அசைவும் இல்லாமல் அப்படியே நிறுத்துறது. ஆனால் அது இதயத்தை நிறுத்த முடியுமா? சுவாசத்தை நிறுத்த முடியுமா? அதற்கு அதிகாரம் இல்லை. அதனுடைய அதிகாரம் இயக்கத்தில் பறிக்கப்படுகிறது, நீக்கப்படுகிறது. இந்த உண்மையை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு செயல் இயக்கமாக மாறுகிறது என்றால் அந்த செயலில் நினைவகத்தின் அதிகாரங்கள், ஆளுமைத்தன்மை பறிக்கப்பட்டு இருக்கின்றன என்ற உண்மையை நம்ம நல்லா உணர்ந்துக்கணும். ஒரு இயக்கத்தில் இறைநிலை மட்டுமே இருக்கும். அது செயல் அல்ல. செயலில் நினைவகத்தினுடைய ஆளுமைத்தன்மை இருக்கும். நினைவகம் என்ன சொல்லுதோ அது செயலில் பிரதிபலிக்கும். ஆனால் நினைவகம் என்ன சொல்லுதோ அது இயக்கத்தில் இருக்காது. சில பேர் உணர்ச்சி வசப்பட்டு கண்ணா அப்படின்னா திட்டுவாங்க. அதெல்லாம் முழுமையான செயல். அந்த செயலில் இயக்கமாக மாறிட்டானாக்கா அது அன்புமயமாக மாறிடும். இயக்கத்தில் இன்னொன்று விஷயம், அடுத்த விஷயம், இயக்கத்தில் அன்பு ஒன்றே நிறைந்து இருக்கும். இது கையை தூக்குற இது செயல். ஒரு 3 மாதமாக இப்படி கையை மேலே ஏற்றவும் இறக்கவுமான பயிற்சி. அதில் இந்த ஒரு உண்மை அப்பயே சொல்லப்பட்டது. ஆனால் பயிற்சியில் அந்த அன்பு ஒன்று இதில் சேர்க்காமல்
இந்த கையை தூக்குறது செய்கிறது எல்லாமே செயலாகத்தான் இருந்தது. ராத்திரி 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் செயலைத்தான் செஞ்சிட்டு இருந்தோம். அதனை இயக்கமாக மாற்ற நினச்சி கூட பார்க்கல. அது ஒரு இயக்கமாக வைத்து கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு அதுக்கு இதே இதுதான் 2வது தடவை இப்போ சொல்கிறேன். ஒரு கை உடம்பு முழுமைக்கும் இயக்கமாக மாறிவிட்டால் அப்புறம் என்ன வித்தியாசம்? உடம்பே இறைநிலையாக மாறிடுது. அப்போ தான் நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே. இப்போ அகிலம் அசைவதால் நாம் அசைகின்றோம். இப்போ நம்ம உடம்பே இயக்கமாக மாறிச்சுன்னு மலர்ந்து விட்டது, முன்னேறி விட்டது என்றால் இந்த உடம்பு அசைய அகிலமும் அசையும். இப்பேற்பட்ட இறைத்தன்மை இந்த இயக்கத்துக்கு இருக்குதுன்னு பாருங்கள். அப்போ இந்த இதயம் துடிக்கிறது, அது அகிலமெல்லாம் துடிக்கிறதா? கேள்வி கேட்கலாம்ல. இதயம் துடிக்குது. அப்போ இதயம் துடித்தால் இந்த அகிலமும் துடிக்குமா? அகிலமும் துடிக்கும். அதுதான் உலகத்தில் அதிர்வலைகளாக இருக்கிறது. இந்த அதிர்வலைகள் தான் இங்கிருந்து போன அதிர்வலைகள் இந்த உலகம் ஃபுல்லாக இயங்கிக் கொண்டு உயிரை உருவாக்குகின்றது. ஒரு உயிர் உருவாகணும்னா அதுக்கு முதல்ல இதயத்தை படைக்கணும். கர்ப்பப்பையில் நமக்கு முதல் திசுக்கள் 2 திசுக்கள் உருவாகும். 2 4 ஆகும், 4 8 ஆகும், 8 16 ஆகும். அப்போ விருத்தி ஆகிட்டே இருக்கும். விருத்தியான இந்த திசுக்கள் முதல்ல உருவாக்குவது, ஒரு குழுவாக உருவாக்குவது எது? இதயந்தான். முதல் உறுப்பு இதயந்தான். ஒரு இயக்கம் இதயமாக உருவாகிறது. கர்ப்பப்பையில் இறைவனே தோன்றி இதயமாக இயக்கமாக உருவாகிறான். நம்முடைய முதல் அமைப்பே இறை இயக்கமாக இருக்கிறது. அந்த இயக்கம் மற்ற உறுப்புகளையும் இயக்கமாக மாற்றி மற்ற உறுப்புகளையும் சேர்த்து ஒரு உடலாக அமைகிறது. அப்படி உடலாக இறை இயக்கமாக மாறிய அந்த உடல் தான் இந்த புற உலகத்துக்கு பிறப்பு எடுத்து வருகிறது. அதனால்தான் குழந்தையும் தெய்வமும் ஒன்றென சொன்னார்கள். அந்த குழந்தை புற உலகத்துக்கு வந்ததால் அந்த இயக்கம் புற உலகத்தினுடைய தாக்குதலிலிருந்து தன்னை விடுவித்து கொள்ள, தன்னை காப்பாற்றி கொள்ள இறைவன் புற உலகத்துக்காக வேண்டி சுவாசத்தை படைத்தான்.
சுவாசம் இல்லைன்னா இந்த புற உலக தாக்கத்தில் இருந்து அந்த குழந்தை தன்னுடைய இயக்கத்தை இழந்து விடும். இது ஜீவ ரகசியம். இது புற உலக தாக்கத்தில் இருந்து தன்னை விடுவித்து கொள்ள இந்த தேகத்துக்கு அளிக்கப்பட்ட ஒரு கவசம். இந்த கவசத்தை இழந்துட்டா இந்த உடல் கீழே விழுந்துடும். உள்ளே இதயத்தினுடைய இயக்க திசுக்கள் இருக்க வெளியே சுவாசம் இறை இயக்கமாக இருக்கிறது. ஒவ்வொரு சுவாசமும் இறை இயக்கம் என்பதை உணர வேண்டும். கோபத்தில் வன் சொற்களில் இந்த இயக்கத்தில் செயல்பாடுகள் என்ற நினைவக குறுக்கீடுகள் நுழைந்து இந்த இயக்கத்தின் வலிமையை குறைக்க ஆரம்பிக்கிறது. இதய அடைப்பு என்பது என்ன என்றால் இதயத்தினுடைய இயக்கத்தை வேகமாக தடைப்படுத்துவது. அப்படியா? அந்த ஒரு வினாடியில் இதயத்தினுடைய இயக்கம் தடைப்படுகிறது. அப்படியான்னு சொல்லிட்டு அப்படியே ஆவி விட்டவங்க எத்தனையோ பேர். இப்போ நல்லா இருந்தாருங்க, டக்குன்னு போயிட்டாரு. இயக்கத்தை தொலைத்த அந்த உடம்பு பேர் தான் பிணம். நம்மை சுற்றி இந்த உடம்பு செயல்களாக மாறிவிட்ட பிற்பாடு அந்த இதயம் துடித்து கொண்டு இருக்கிறது என்றால் அது அன்பின் வலிமையால். முதல்ல தோன்றிய அந்த உறுப்பு என்ன பண்ணுது? தன்னுடைய இயக்கத்தை யாரும் பாதிக்காத வண்ணம் உறுதியாக இருக்கிறது. இப்போ இயக்கம் செயல் என்ற ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் புரியுதா? இரத்த ஓட்டமே இயக்கம்தான். சுவாசம் ஒரு இயக்கம், இதய துடிப்பு ஒரு இயக்கம். அந்த சுவாசம் இது வழியாக உள்ளே போகின்ற பொழுது, இது வழியாக கடந்து போகின்ற பொழுது அந்த இயக்கம், சுவாச இயக்கம் உள்ளே ஒரு புதிய இயக்கத்தை உருவாக்குகிறது. செயலாக இருந்த ஒன்று இயக்கமாக மாற்றுகிறது. அந்த இயக்கம்தான் இந்த முதல் துடிப்பு. இதுவரைக்கு இந்த நினைவகம் இது என்ன ரொம்ப புதுசாக இருக்குது. இந்த துடிப்பு நினைவகத்துக்கு முரணாக இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுவரைக்கு நினைவகம் இயக்கத்துக்கு முரணாக இருந்தது. இப்போ இந்த துடிப்பு நினைவகத்துக்கு முரணாக இருக்கிறது. நமக்கு போட்டியா? நமக்கு போட்டி ஒன்று இருக்குதா? இப்போ பாடு சிவனுடைய கழுத்து பிடித்தால் ஆதாம் ஏவானுடைய கழுத்தை
பிடித்தால், கழுத்தை பிடித்தான்னு என்ன அர்த்தம்? முதல்ல இங்கே செயலை இயக்கமாக மாற்றுகின்ற, இதுவரைக்கும் ஆதிக்கம் செலுத்திய இந்த நினைவகத்துக்கு எதிராக ஒரு துடிப்பு என்ற இயக்கம் உருவாகிறது. இதை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும்னு நினைவகம் இந்த இறை செயலுக்கு, இறை இயக்கத்துக்கு, இறை செயல்னு சொல்லக்கூடாது, இறைன்னு வந்தாலே அது இயக்கம்தான் வரணும். நினைவக செயல், இறை இயக்கம், இந்த ரெண்டு வார்த்தைகளை மறக்கக்கூடாது. நினைவக செயல், இறை இயக்கம். ஒவ்வொரு எண்ணமும் செயலே. அந்த எண்ணத்தின் வழி செய்கின்ற உடல் அசைவுகள் எல்லாம் உடல் செயலே. இயக்கம் என்பது இந்த செயலில் இருக்கின்ற நினைவகத்தினுடைய ஆதிக்கத்தை அகற்றிவிடுகின்ற ஒன்றுதான். அதே செயல்தான் அது இயக்கமாக மாறுகின்ற பொழுது அந்த செயலை இறைவன் கையில் எடுக்கின்றார். நம்ம நடந்து போகிறப்ப செயலாகத்தான் இருக்குது. அதே நடைய இயக்கமாக மாறுகின்ற பொழுது ஒரு புது மதம் உருவாகிறது. புது மதம், புது பிரார்த்தனை, புது போற்றுதல் முறை உருவாகிறது. யாகங்கள் செய்து பூஜைகள் பண்ணி இதெல்லாம் செயல்கள் மூலமாக நடைபெறுகின்றது. சர்ச்சில் புலம்புகின்ற முறையீடுகள் எல்லாம் செயல்களாக தான் நடக்குது. கோவிலில் நடக்கின்ற அத்தனையுமே செயல்களாக தான் நடக்குது. அங்கே இயக்கம் என்பது கிடையாது. மதங்கள் எல்லாம் செயல்களாகத்தான், மதத்தினுடைய செயல்கள் எல்லாம் செயல்களாகத்தான் இருக்கின்றன, இயக்கமாக எதுவும் இருப்பதில்லை. அதனால் மதங்களுடைய முக்கிய வேலையே இயக்கத்தை செயலாக மாற்றுகின்ற ஒரு முறையாக மாறிவிட்டது. ஆகவே இன்றைய மதத்தினுடைய கட்டமைப்பு எப்படி இருக்குன்னா, இயக்கத்தை செயலாக மாற்றுகின்ற ஒன்றாக இருப்பதால் அத்தனை மதத்தினுடைய செயல்பாடுகள் எல்லாம் நம்மை மரணத்தை நோக்கியே செல்கின்றன, இயக்கத்தை நோக்கி செல்வதில்லை. ஜீவ சமாதியில் இருக்கிற ஒருவருடைய உடம்பு இயக்கமாக இருக்கிறது. எதையும் துடிக்கலை, ஒன்றும் செய்யலை. ஆனால் உடம்பு மாத்திரம் அழுகாமல் பசுமையாக இருக்குது. அப்படி பசுமை இருப்பதற்கு காரணம் என்ன அந்த உடம்புல என்றால், உடம்பே இயக்கமாக மாறிவிட்டது. ஆனால் அந்த ஜீவ சமாதி அடைந்தவர்கள் அந்த இயக்கத்தை புற செயலாக மாற்றும் நுணுக்கத்தை அறியாமலேயே வெறும் இயக்கமாக ஆகிவிட்டது. இறை இயக்கம் வேணும்.
அதனால் அவங்க உடம்பால் எந்த வேலையும் செய்ய முடியாது. அதற்கு பதிலாக அவங்கள என்ன செய்வாங்க, ஆசி மாத்திரம் கொடுப்பாங்க. அதனால் ஜீவ சமாதி போயிட்டு வந்தவங்க ஒரு 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 ஊக்கம் அவங்களிடத்தில் வந்து சேரும். அப்படி ஆசி மட்டுமே வழங்கி உடலினுடைய இயக்கத்தை நிறுத்தியவர்கள் தான் என்ன ஆகிறாங்க, ஆன்ம வடிவை மேற்கொள்கிறார்கள், ஆன்ம தன்மையை மேற்கொள்கிறார்கள். ஆன்மாவுடைய தன்மை என்ன? செயல்கள் இருக்காது. அவங்களுக்கு நினைவகம் கட்டுப்பாட்டில் வச்சுருப்பாங்க. நினைவகத்தினுடைய நினைவகம் தான் செயலை உருவாக்கிறது. அந்த செயல் இருக்காது, ஆனால் இயக்கம் இருக்கும். நம்மளுடைய ஒவ்வொரு திசுக்களும் இயக்கத்தை மட்டுமே உடையது, செயல்கள் செய்வதில்லை. இந்த செயல்களெல்லாம், உடம்பு இருக்கிற செயல்களெல்லாம் என்னது? நினைவகத்தினுடைய செயல்கள். திசுக்களினுடைய இயக்கம் கிடையாது. இயக்கமாக குழந்தை வடிவில் இருந்தது, அதை நம்ம செயலாக மாற்றிவிட்டோம். இப்போ இது புரிஞ்சதுங்களா? நிறைய பேருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். அதாங்க, இயக்கம் வந்துட்டாலே இறை வந்துடுது. அந்த இயக்கம் செயலாக மாறிவிட்டால், நினைவகத்தின் பக்கம் போயிட்டால் செயலாக மாறுகிறது. அது இறைநிலையை துரத்தி அடிச்சது. நினைவக செயல் ஒன்று, இறை இயக்கம் இன்னொரு பக்கம். இதில் ரெண்டில் நினைவக செயல் ஒரு பக்கம், இறை இயக்கம் இன்னொரு பக்கம். இந்த செயல் ஓர பலமாயிட்டா, இந்த இறை இயக்கத்தை தோற்கடித்து விட்டால், அப்புறம் இந்த செயல் என்ன பண்ணா, நின்று போயிடும், மரணம். இன்னொரு மிகப்பெரிய அதிசயம் என்னென்னா, நினைவகமே இயக்கத்தில் தான் வேலை செய்யுது. கொடுமையான விஷயம். இயக்கத்தில் தான் அது வேலை செய்யுது. இயக்கத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இறைவனுக்கு முரணாக வேலை செய்யுது. இந்த சத்தத்தை கேட்டால் உடனே செயலுக்கு வந்துடுறோம். டீ பெல்லு, டீ குடிக்கலாம், இவர் எப்படா பேச்சை நிறுத்துவார், காலையில் ஒரு டீ குடித்தா ரொம்ப நல்லா இருக்குமே, இதெல்லாம் செயல். இந்த சத்தத்துக்குள்ளே இறைநிலை இயக்கமாக நாம் கேட்டால் அதே தெய்வீக, அது பிரபஞ்சம் முழுமைக்கும் இந்த சத்தம் போகும்.
இப்போ எது ஜெயிச்சது? செயலா இயக்கமா? கண்டிப்பாக செயல் தான் ஜெயிச்சது. டீ குடிச்சிட்டு வகுப்பை முடிச்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். மணி என்னாச்சு? 6:07 ஆச்சு. எல்லாம் புது அன்பர்கள்லாம் காலையில் வருவாங்க. நம்ம இதை மறக்கக்கூடாது. இயக்கம் செயல் என்ற இரண்டை மறக்காமல் பார்த்துக்கணும். இப்போ எப்பயும் போல் செயல் பக்கம்தான் வரும். இந்த டீ குடிக்கிறது ஒரு இயக்கமாக வைத்து கொண்டால் அந்த டீயில் இருக்கிற அத்தனையும் அமிர்தமாக மாறிவிடும். இல்லைன்னா எல்லாம் கொஞ்சம் கத்தி மேலே நடக்கிறது வாழ்க்கை. இந்த பக்கம் நரகம், இந்த பக்கம் சொர்க்கம். எந்த பக்கம் விழணுங்கிறது தீர்மானம் பண்ண வேண்டியது நம்முடைய தீர்மானம் பண்ண வேண்டியது எது? நம்முடைய அன்பு என்ற ஒன்று. அன்பு என்ற ஒன்று அது இல்லாதனால தான் நரகத்து பக்கம் விழுகிறோம். மறுபடியும் எழுந்து கத்தி மேலே நடக்க ஆரம்பிக்கிறோம். நரகத்து பக்கம் விழுகிறோம். இந்த பக்கம் இருக்கிற சொர்க்கம் நமக்கு கண்ணிலேயே படலை. கண்ணில் படாதனால நரகத்துக்குள்ள சொர்க்கத்தை தேட ஆரம்பிக்கிறோம். அது நடக்காத ஒன்று. கொஞ்சம் போகிறப்ப ரொம்ப எச்சரிக்கையாக சொர்க்கத்துக்குள்ள விழணும். ஒரு செயலை இயக்கமாக மாற்றுகின்ற ஒன்றாக நிகழணும். அதே டீ குடிக்கிறத செயலாக வைத்து கொள்ளக்கூடாது. அது இயக்கமாக வைத்து கொண்டால் நமக்கு அதே டீயே ஒரு மாதத்துக்கு இருக்கும். அப்புறம் டீ மேலே ஆசையே வராது. ஏனென்றால் ஒரு செயலை செய்வதற்கு இயக்கம் தடை பண்ணி கொண்டே இருக்கும். இயக்கத்தை தடை பண்ணுவது செயல். அது செயலாக செய்தால் அந்த செயல் மறுபடியும் டீ குடிக்கத்தான் சொல்லும். கரெக்டாக 6 மணிக்கு டீ குடித்து தான் ஆகணும்னு நினைவகம் முடிவெடுக்கும். நினைவகம் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதில் புதுமையே இருக்காது. இயக்கத்தில் புதுமை இருக்கும், மாற்றங்கள் இருக்கும், வளர்ச்சி இருக்கும், முன்னேற்றம் இருக்கும். நினைவகத்தில் பழசையே தான் பிடிச்சிட்டு இருக்கும். ராமாயண கதை 2000 வருடங்களாக பேசிகிட்டு இருக்குது. இன்னும் சலிப்பே அடையலை நினைவகம். ஏன்னா அது ஒரு ரூட்டு போட்டுருச்சு. அந்த ரூட்டு வழியாக தான் போகும். அதே ராமர், அதே ராவணன், அதே சீதை, அதே ஆஞ்சநேயர். 2000 வருடங்கள். இன்னைக்கு கூட எங்கேயாவது ராமாயண கதாகலாச்சாரம் நடந்தனாக்கா எல்லா கிழவிகளும் கலவங்களும் போய் அங்கே உட்காந்துருவாங்க. ஆமாம். இந்த துடிப்பான குழந்தைங்களெல்லாம் என்ன பண்ணும், பேரண்ட்ஸ் கூப்பிட்டு போவாங்கள, அதெல்லாம் அங்கே ஓரம் ஒதுங்கிட்டு அவங்க ஜாலியாக விளையாண்டுட்டு இருப்பாங்க. கதையை கேளுங்கடா, கதை நீ கேளு. நாங்கள்லாம் கேட்க மாட்டோம். அது கதையை எங்கே கேட்குறது? அது புதுமையை தேடுகின்ற ஒன்று. ஏன்னா குழந்தைகிட்ட இயக்கத்தினுடைய ஆளுமை அதிகமாக இருக்குது. அப்புறம் திடீர்னு ஒரு நாள், எத்தனை வருஷமாக இந்த கதையவே ஒரே கதையவே கேட்டுட்டு இருப்ப அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். டேய், அதில் தாண்டா தெய்வீகம் இருக்குது. தெய்வம் இல்லை, அங்கே நினைவகம்தான் இருக்குது.
நினைவகம் எது சுலபமோ அதையே தேர்ந்தெடுத்துட்டு ஒரு இயக்கத்தை செயலாக மாற்றிடும். திரும்ப திரும்ப செய்கிறது செயல். இப்போ டீ குடிக்கிறது ஒரு செயலாக இருக்குது, திரும்ப திரும்ப அதையே தான் செஞ்சிட்டு இருக்கிறோம். சாப்பிட்றதும் செயலாக தான் இருக்குது. எல்லாமே செயலாக இயக்கமாக அந்த செயலில் இயக்கத்தை புகுத்தணும். புகுத்தி 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 செயலை ஓரங்கட்டணும். அதெல்லாம் இயக்கத்தினுடைய தன்மை, இயக்கத்தினுடைய வல்லமை நம்ம பார்க்கலாம். மணி 6:00 எல்லா அன்பர்கள் வந்தோடனே இன்றைக்கி 9:30 வச்சுக்கலாமா? 9:30 வச்சுக்கலாம் வகுப்பு. சரி, காலங்காத்தால் இந்த பெரிய ரகசியத்தை, பெரிய உண்மையை சொல்லியாச்சு. இது ரகசியம் என்று எடுத்துக்கொள்ளாமல் இது சாதாரண விஷயமாக எடுத்துக்கொண்டால் கேட்டதெல்லாம் கேட்கும் செயலாக மாறிடும். இதை ஒரு இயக்கமாக வைத்துக்கொண்டு அதில் பொருந்தி உள்ள இறைநிலையை நம்ம பிடிக்கணும். இயக்கத்தை பிடிக்கிறப்பெல்லாம் இறைநிலை பிடித்தது போல் என்ன பூஜை பண்ணாலும் அது செயல், அது இறைநிலையை பிடிக்காது. என்ன மந்திரங்களை சொன்னாலும் அது செயல், அது இயக்கமாகாது. ஆனால் இப்போ நடக்கிற இந்த இயக்கம் செயல் என்ற பாகுபாடு என்ற ஒன்று ஒரு தெளிவினை கொடுத்து நாம் இறைநிலையை நோக்கி உண்மையாகவே நகருகின்றோம் என்ற உண்மையை பிடித்து கொண்டு இந்த ரெண்டையும் மறக்காமல் நினைவில் பதிஞ்சுக்கிட்டால் அடுத்து ஒவ்வொரு செயலையும் இயக்கமாக மாற்றுகின்ற ஒரு போக்கு நமக்கு வந்துடும். இதே செயல்தான், ஆனால் நரகமாக இல்லாமல் சொர்க்கமாக இருக்கு. சொர்க்கத்தை தேடி எங்கேயும் போக வேண்டாம். சொர்க்கம் நரகத்தால் மூடப்பட்டு இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சொர்க்கம் நரகத்தால் மூடப்பட்டு இருக்கிறது. நரகத்தை எடுத்துட்டா சொர்க்கம் வந்துடும். ஒரு இயக்கம், இறை இயக்கம் செயலால் மூடப்பட்டிருக்கிறது. செயலை நீக்கிட்டா அதே அசைவு இறைநிலையாக சொர்க்கமாக தெரியும் நமக்கு. சின்ன விஷயந்தான் ஒன்று. இதில் போய் நம்ம உடண்டுக்கிட்டு மண்டையை போட்டு உடச்சிக்கிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இந்த சொர்க்க பூமியை நம்ம நரகமாக சதாகாலம் ஆக்கி கொண்டு இருந்தால் இது முறையோ, இது தகுமோ அப்படின்னு வள்ளலார் பாடுற மாதிரி நம்முடைய உள்ளே இருக்கின்ற அன்புமயமான இதயம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறத உணரலாம். சரி. அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி. கிளம்ப கரெக்டாக 9:30 வந்துடலாம்.